கிரைடம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்ஆர் இன்னொரு பிளேயரையும் சேர்த்து சிஎஸ்கேக்கு தர போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சிஎஸ்கேவை விடுங்க, ஆர்சிபி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி. அவங்களுடைய ஹோம் கிரவுண்டை மிஸ் பண்ண போறாங்க. அது வேற பக்கம் ஷிஃப்ட் பண்ணி வைக்க போறாங்க. அது என்ன ஸ்டேடியம் அப்படிங்கிறதையும் அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இந்த கிரிக்கெட் அப்டேட் வீடியோல பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமா ட்ரேட் விண்டோ அப்டேட். எப்பதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் வந்துட்டு அந்த 2 டேஸ்ல ஃபார்மாலிட்டி எல்லாம் இருக்காமா. அதுக்கப்புறம் தான் ஜடேஜா வராரா இல்லையாங்கிறது 100% வரா தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்ஆர் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் சிஎஸ்சியில் ஜாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஆர்ஆர்ல இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, நாட் ஒன்லி ஜடேஜாவை கொடுத்துட்டு இந்த பக்கம் சஞ்சு சாம்சனை வாங்குறது மட்டும் இல்ல, இன்னொரு ஃபாரினரான சாம் கரனையும் அவங்க கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் ஃபாரின் ஸ்லாட் ஃபுல்லா இருக்கு. அப்படி பார்க்கும்போது 2 பேரையாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல தான் இருக்காங்க. 2 பேர் இல்லையா ஒரு பேரையாவது ரிலீஸ் பண்ணணும். ஸோ இந்த பக்கம் 2 குட் ஸ்பின்னர்ஸ், ஒன்று வந்துட்டு ஹசரங்கா, இன்னொன்று தீக்ஷனா ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்தவர் தான். ஸோ தவறுதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆருக்கு எப்படியோ வந்துட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ அந்த பக்கம் ஹசரங்கா நல்ல பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங்ல மேலே இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் பேட்டிங் ஆடுற அளவுக்கு அவருக்கு 4வது இடத்துல வந்து பேட்டிங் ஆடுற அளவுக்கு அவருக்கு அந்த ஸ்கில் இருக்கு. அது போக பவுலிங் எக்ஸ்ட்ரானரியா போட்டிருக்காரு. போன சீசன் நம்ம பாராட்டி ஆகணும். தீக்ஷனாவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ 100% ஒரு ஃபாரினர் ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் சாம் கரன் இங்க ஃபிட் ஆவாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஃபாரினரா தீக்ஷனாவை தான் ரிலீஸ் பண்ண போறதா தகவல் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் ரூமர் தான். பட் இருந்தாலுமே அவங்க பக்கம் ஃபாரின் ஸ்லாட்டு கம்மியா இருக்கு. சாம் கரன் போகணும்னா ஒருத்தர் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். மேபி சிஎஸ்கே ஜட்டுவையும் சாமையும் கொடுத்துட்டு அந்த பக்கம் தீக்ஷனாவையும் சாம்சனையும் வாங்குறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு 12th, இன்னும் 13, 14, 15 3 டேஸ் இருக்கு. அதுல மேக்ஸிமம் நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்குள்ளேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ட்ரேட் அப்டேட் அதிர்வலைகளை உருவாக்க போகுதுங்கிறத. அப்படியே கட் பண்ணா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், நீங்க என்னையும் பண்ணுங்கயா, ட்ரேட் அப் பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. எங்க டீம் என்னாச்சு? ஏதோ ஒருத்தன் சேல் பண்றனுங்கிறான், ஒருத்தன் ஹோம் கிரவுண்ட போகணுங்கிறான். ஸோ இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள போயிட்டு இருக்குங்கிறாங்க. ஆர்சிபிக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி பல கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலா ஒரு ஆர்சிபி அப்டேட் வீடியோ, நானும் ஆர்சிபியை பத்தி ஏதாவது போட முடியுமான்னு சொல்லி தொலைவிட்டேன். ஸோ பெருசா அப்டேட் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அப்டேட் மேல அப்டேட்டா ஆர்சிபி மேல சொல்லியிருக்காங்க. ஒன்னு, ஆர்சிபி டீம் ஃபார் சேல் 100% உண்மைதான். பட் இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, டெக்கான் சார்ஜர்ஸ் ஒரு டீம் இருந்தது இல்ல ப்ரோ. ஸோ அதுதான் வந்துட்டு ஹைதராபாத்னு சொல்றாங்க. அது உண்மையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ, ஸோ அஃப்கோர்ஸ் அதனுடைய ஓனர்ஷிப் வேற, அதுல இருந்து வெளியில வந்து ஹைதராபாத் சன் குழம்பம் வாங்கினது அப்படிங்கிறது வந்துட்டு வேற ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்துட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். டெக்கானும் ஹைதராபாத்தும் கிட்டத்தட்ட வெவ்வேறு தான், ஒரே டீம் கிடையாது. அதாவது அந்த டீமை தான் டெக்கானை சேஞ்ச் பண்ணி தான் ஹைதராபாத்தை மாற்றிட்டதா சொல்றாங்க. அப்படி கிடையாது. டெக்கானை ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா ஹைதராபாத்னு ஒரு டீம் வந்துட்டு வந்துச்சு. அதுதான் வந்துட்டு உண்மையான விஷயமே தவிர டெக்கான் தான் ஹைதராபாத்தா மாறி இருக்குங்கிறது உண்மையான விஷயம் கிடையாது. ஆனா இந்த பக்கம் ஆர்சிபியோட விஷயத்துல அது அப்படியே உல்டாவா இருக்குங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஆர்சிபி டீமை தான் சேல் பண்ண போறாங்க. இந்த ஆர்சிபியை நிறுத்தி வச்சுட்டு வேற ஒரு புது டீமை வந்து சேல் பண்ண போறது கிடையாது. இந்த டீமை தான் சேல் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுனால ஆர்சிபிங்கிற நேமுக்கு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கு, பிளேயர்ஸுக்கு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கு, மேனேஜ்மெண்ட் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஸ்குவாட் இருக்கு. எதையுமே மாத்த போறது கிடையாது. இந்த டீம் மட்டும் கைமாற போகுது அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் கைமாற்றம் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் அப்டேட்ல பார்ப்போம். அது எல்லாமே மார்ச் வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு பிக் பட்ஜெட் அப்படிங்கிறதுனால மார்ச் வரைக்கும், ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு டைம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது சின்னசுவாமி ஸ்டேடியம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்ல சின்னசுவாமி ஸ்டேடியம்ல இனி மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது. அங்க வந்துட்டு அந்த என்விரான்மெண்ட் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. மக்கள் கூடக்கூடிய இடம், நெரிசல், இதெல்லாம் பல பிரச்சனை இருக்கு. கட்டினா புது ஸ்டேடியம் காட்டணும், இல்லைன்னா அங்க மேட்சே நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இப்போ அது கன்ஃபார்மும் ஆயிருக்கு. இப்போ ஆர்சிபியோட ஹோம் மேட்சஸ் அப்படிங்கிறது மாறப்போகுது. எங்க மாறப்போகுது அப்படின்னா, நிறைய அந்த ஸ்டேடியம்ஸோடைய நேம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா 100% இப்போதைக்கு காலியா இருக்கிற ஒரு ஸ்டேடியம், எந்த ஒரு ஹோம் டீமுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு ஸ்டேடியம்னா புனே தான். ஸோ இதுக்கு முன்னாடி புனே வாரியர்ஸ் ஒரு இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருந்துச்சு, அவங்களுடைய ஹோம் கிரவுண்டா இருந்தது. அதுக்கப்புறம் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ், எம்எஸ் தோனி, ஸ்டீவ் ஸ்மித், அவங்களுடைய ஹோம் கிரவுண்டா இருந்தது. அதுக்கப்புறம் சென்னையில கூட ஒரு சமயத்துல பிரச்சனை வந்தப்போ சென்னை வந்துட்டு அதை வந்துட்டு அவங்களோட ஹோம் கிரவுண்டா யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அது வந்துட்டு ஒரு ஸ்பேர் ஸ்டேடியமா தான் இவ்வளவு நாள் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். இந்த நடப்பு ஐபிஎல் சீசன் 2026க்கு ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டா அந்த புனே
பூனே கிரவுண்ட் மாறப் போறதா தகவல் அப்படிங்கிறது வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் 99.9% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டு. ஸோ நெக்ஸ்ட் இயர் நடக்க போற ஹோம் மேட்சஸ் எல்லாமே அங்க தான் விளையாடுவாங்க. 7 அவுட் ஆஃப் 7 அப்படிங்கிற மாரி ஒரு பக்கம் 7 மேட்ச் அப்படிங்கிறது அவேல போய் ஆடிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னொரு 7 மேட்ச் அப்படிங்கிறது புனேல ஆடுவாங்கங்கிறது கன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் 2, 3 ஸ்டேடியத்து பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு டிஎம் மெசேஜ் எல்லாம் கூட பண்ணியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷன்ல. பட் இருந்தாலுமே அது எதுவுமே ஒத்துக்கல. பூனே தான் லாஸ்ட்டா ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ரீசன் அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இந்த ஸ்டேடியம்ல இல்லாத பிரச்சனை மாதிரி அங்க கூட்டம் கூடக்கூடிய இடமும் எல்லாமே பக்காவா இருக்கு. பக்கா சேஃப்டி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸ்டேடியம் கட்டி முடியிற வரைக்கும் 1 ஆர் 2 இயர்ஸா எவ்வளோ நாள் அப்படிங்கிறது தெரியல. அட்லீஸ்ட் இந்த 2026 ஐபிஎல் ஆவது அங்க நடத்தணும். அங்க தான் ஆர்சிபியோட ஹோம் மேட்சஸ் அப்படிங்கிறது நடக்க போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சின்னசுவாமி ஸ்டேடியமே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ சூடா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸா இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த 2 தான் மேஜர் அப்டேட். இது போக ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறது வந்துட்டு முடிய போகுது. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ரிட்டன்ஷன் வரப்போகுது. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சூப்பர் அப்டேட்டோட வந்து மீட் பண்றேன். See you soon guys.